லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் ஜனாதிபதி வண்ணக்குடி விருது வழங்கும் விழா கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடைபெற்றது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு காவல்துறையின் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ணக்குடி விருதை வழங்கி அமித்ஷா கௌரவித்தார். விழாவில் அமித்ஷா பேசும்போது, கடினமான உழைப்பு, வீரம், அர்ப்பணிப்புடன் செயல்படும் போலீசாருக்கு குடியரசுத் தலைவரின் விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 5000 பேர் மட்டுமே இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்துள்ளீர்கள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யூனியன் பிரதேசங்களில் தகவல்களை கேட்டபோது புதுச்சேரி காவல்துறை மக்களுக்கு சேவை செய்வதில் முதலிடத்தை பெற்றது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். யூனியன் பிரதேசங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. 2014 மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் புதுச்சேரிக்கு 13,762 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு 39,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கும் காவல்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து தோளோடு தோள் நின்று செயல்படும் என்று அமித்ஷா பேசினார். और 14 से 26 तक 13,762 करोड़ रुपया नरेंद्र मोदी जी के माध्यम से भारत सरकार ने पुदुचेरी को दिया है. 2014 தொடங்கி 2026 ஆண்டு வரை பாரத அரசாங்கம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அளித்திருக்கின்ற நிதியானது 13,762 கோடி ரூபாய் ஆகும். पिछले 9 वर्ष में पुदुचेरी में 39,000 करोड़ रुपए का औद्योगिक इन्वेस्टमेंट कराने का काम भी भारत सरकार ने किया है. கடந்த 9 ஆண்டுகளிலே 39,000 கோடி ரூபாய் அளவுக்கு இங்கே நலத்திட்டங்கள் அமல் செய்யப்பட்டிருக்கின்றன.